இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் வழித்துணையாக வர வேண்டும் என்று இந்த பலியின் ஆரம்பத்திலேயே உம்மை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். இந்த பலி மூலமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற எங்களது தேவைகள் அத்தனையும் உம்முடைய கிருபையினால் எங்களுக்கு நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்றும், அத்தோடு இதுவரை எங்களது வாழ்க்கையில் நாங்கள் காணாத ஆசீர்வாதங்களை எல்லாம் இன்றிலிருந்து ஒவ்வொன்றாக நாங்கள் கண்டு கொள்ளவும், இனி வரக்கூடிய நாட்கள் எங்களது வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள நீர்தாமே கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புலம்பல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் யாக்கோபின் அனைத்து குடியிருப்புகளையும் இரக்கமின்றி அழித்தார். அவர் சீற்றமடைந்து மகள் யூதாவின் அரண்களை தகர்த்தார், அவற்றை தரைமட்டமாக்கினார். அவரது நாட்டையும் அதன் தலைவர்களையும் மேன்மை குலைய செய்தார். மகள் சீயோனின் பெரியோர் தரையில் மௌனமாய் அமர்ந்துள்ளனர். அவர்கள் தங்கள் தலைமேல் புழுதியை தூவிக்கொண்டுள்ளனர். சாக்கு உடை உடுத்தியுள்ளனர். எருசலேமின் கன்னிப்பெண்கள் தங்கள் தலைகளை தரை மட்டும்
தாழ்த்தியுள்ளனர். என் கண்கள் கண்ணீர் சொரிந்து சோர்ந்துள்ளன. என் கொலை நடுங்குகின்றது. என் துயரத்தால் என் ஈரல் வெடித்து தரையில் சிதறுகின்றது. என் மக்களாகிய மகள் நசுக்கப்பட்டுள்ளாள். நகர் வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மயங்கி கிடக்கின்றனர். அவர்கள் தங்கள் அன்னையரிடம், அப்பம் திராட்சை ரசம் எங்கே என்று கேட்கின்றனர். படுகாயமுற்றோரைப் போல நகர் வீதிகளில் அவர்கள் மயங்கி வீழ்கின்றனர். தாய் மடியில் உயிர் விட்டவர் போல் ஆகின்றனர். மகளே எருசலேம், உன் சார்பாக நான் என்ன சொல்வேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? மகள் சீயோனே, கன்னி பெண்ணே, யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன் உன்னை? உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளதே, உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிகேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்துச் சொல்லவில்லை. அவர்கள் பொய்யையும் அபத்தங்களையும் காட்சியாக கண்டு உனக்கு பொய்வாக்கு உரைத்தனர். அவர்களின் இதயம் என் தலைவனை நோக்கி கூக்குரலிடுகின்றது. மகள் சீயோனின் மதிலே, இரவும் பகலும் வெள்ளமென கண்ணீர் பொழி. உனக்கு ஓய்வு வேண்டாம், கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். எழு, இரவில் முதல் சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரை போல் ஊற்றிவிடு. தெருமுனையில் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. கடவுளே, நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர்? உமது மேய்ச்சல் நில ஆடுகள் மேல் உமது சினம் ஏன் புகைந்தெழுகின்றது? பண்டை காலத்திலேயே நீர் உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட சபை கூட்டத்தை நினைந்தருளும். நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கிக் கொண்ட இனத்தாரை மறந்து விடாதேயும். நீர் கோவில் கொண்டிருந்த சீயோன் மலையையும் நினைவு கூர்ந்தருளும். சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. நெடுநாள்களாக பாழடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக. எதிரிகள் உமது தூயகத்தில் அனைத்தையும் பாழ்படுத்தி விட்டார்கள். உம்முடைய எதிரிகள் உம் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள். தங்கள் கொடிகளை வெற்றிக்கு அடையாளமாக நாட்டுகின்றார்கள். சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. அவர்கள் மேற்கு வாயிலில் அமைக்கப்பட்ட மரப்பின்னல் வேலைப்பாடுகளை கோடரிகளால் சிதைத்தார்கள். மேலும் அங்கிருந்த மர வேலைப்பாடுகள் அனைத்தையும் சிற்றுளியும் சுத்தியலும் கொண்டு தகர்த்தெறிந்தார்கள். அவர்கள் உமது தூயகத்திற்கு தீ வைத்தார்கள். அவர்கள் உமது பெயருக்குரிய உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. உமது உடன்படிக்கையை நினைந்தருளும். நாட்டின் இருளான இடங்களில் கொடுமை நடக்கும் குடியிருப்புகள் நிறைந்திருக்கின்றன. சிறுமையுற்றோர் மீண்டும் வெட்கமுறாதபடி செய்யும். எளியோரும் வறியோரும் உமது பெயரை புகழ்வாராக.
சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாமுக்கு சென்ற போது நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவ தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன், என் அதிகாரத்திற்குட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ராயலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவ தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருந்ததை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் ஏசாயா உரைத்தது நிறைவேறியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்பிக்கையோடு இயேசு ஆண்டவர்கிட்ட யார் வந்தாலும் நம்பிக்கை வீணாகாதபடி அவர்கள் கேட்ட காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவரிடம் நூற்றுவ தலைவன் வருகிறார். யார் இந்த நூற்றுவ தலைவன் அப்படின்னு சொன்னா, ரோமானிய படை வீரர்களில் 100 பேருக்கு பொறுப்பான ஒரு தலைவன். அவன் யூதன் கிடையாது. இயேசு இந்த பூமிக்குள் வந்தது யூதர்களை தேடி. ஏன்னா யூதர்கள் தான் இஸ்ராயல் ஜனங்களில் இருந்து வந்தவர்கள். இந்த இஸ்ராயல் ஜனங்கள் யார் அப்படின்னா, யாக்கோபு மூலமாக, யாக்கோபுக்கு ஆண்டவராகிய கடவுள் பழைய ஏற்பாட்டில் ஒரு புதிய பெயரை கொடுத்து, இனிமேல் நீ யாக்கோபு கிடையாது, நீ இஸ்ரவேல் அப்படின்னு அவனை மாற்றி அவன் மூலமாக பலதரப்பட்ட ஜனங்களை உருவாக்கி
அவர்களை தனக்கு சொந்தமான ஜனங்கள் அப்படின்னு கடவுள் வைராக்கியத்தோடு இருந்தார். இப்போ இந்த ஜனங்கள் பாவத்தில் தொடர்ந்து வீழ்ந்தபடியினால் அவர்களை மீண்டும் தனக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக தெய்வம் தன்னுடைய குமாரனையே இந்த பூமிக்குள் அனுப்பினார். அந்த குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. ஆக மொத்தத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள் வந்தது தொலைந்து போன இஸ்ரவேல் ஜனங்களை, யூத மக்களை மீட்டெடுப்பதற்காக. இப்படி இயேசு ஆண்டவர் யூத மக்களை மீட்டெடுக்கும் பணியில் அவர் முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து செயல்படுத்தி கொண்டிருந்த வேளையில் அவர் அநேக காரியங்கள் பண்ணினார். முதல் காரியம் அவர் போதனை செய்தார். இரண்டாவது காரியம் அவர் அற்புதங்கள் செய்தார். மூன்றாவது காரியம், இந்த அற்புத காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேளையில் அவர் நோயோடு இருந்தவர்களை, வியாதி படுக்கையில் இருந்தவர்களை எல்லாம் அற்புதமான விதத்தில் சுகப்படுத்தினார். இதை கேள்விப்பட்டவர்கள் பலர், இதை கண்ணுக்கு கண்ணாக பார்த்தவர்கள் பலர். இப்படியாக பார்த்தவர்களும் கேட்டவர்களும் எல்லாருமே நம்பினார்களா இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அப்படின்னு சொன்னா, அவருடைய சொந்த ஜனமாகிய யூத மக்களே அவரில் நம்பிக்கை கொள்ளவில்லை. அநேகர் நம்பிக்கை கொள்ளவில்லை. அதனால் தான் இந்த யூத வழிமுறையில் வந்திருக்கக்கூடிய ரிலிஜியஸ் லீடர்ஸ், மத தலைவர்கள் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு எதிராக சதி செய்தார்கள். எல்லாரும் கிடையாது, ஒரு சில நல்ல மத தலைவர்களும் இருந்தார்கள். அதுல குறிப்பாக நாம் சொல்லணும் அப்படின்னா நிக்கதேம் அப்படி என்பவர். அவர் இயேசு மீது ரொம்ப மரியாதையும் பக்தியும் வைத்திருந்தார். சரி, இப்போ நம்முடைய இந்த நூற்றுவ தலைவனுக்கு வருவோம். இந்த நூற்றுவ தலைவன் யார்? ரோமானிய படை வீரர்களில் 100 பேருக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். எப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவன். அவன் இயேசு செய்த அற்புத காரியங்களை பார்த்து கேள்விப்பட்டு தன்னுடைய குமாரனுக்கு இருக்கக்கூடிய வியாதியை இயேசுவால் சுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி தன்னுடைய அதிகாரத்தை கூட அவன் பொருட்படுத்தாது தன்னுடைய மகனுக்காக இயேசு அண்டை வருகிறான். பாருங்க, ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ரோமானிய தலைவன் தன்னுடைய சொந்த பிள்ளைக்காக தன்னுடைய பவரை கூட விட்டுட்டு இறங்கி வர்றான். அதை பார்க்கிறப்போ இயேசு ஆண்டவர் தான் இந்த ஜனங்களுக்காக வந்ததை நினைவு கூறுகின்றார். இந்த ஜனங்கள் பாவத்தில் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களை இப்படியே விட்டால் பாவம் இவர்களை அழித்து விடும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை அவருடைய தகப்பன் இந்த பூமிக்குள் அனுப்பி வைத்தார். அப்போ இயேசு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒப்பிட்டு பார்க்கிறாரு. ஒரு தகப்பனின் அன்பு அவரை விட சிறப்பாக வேறு எவராலும் புரிஞ்சிக்கவே முடியாது. இயேசு ஆண்டவர் பார்க்கிறார், என்னுடைய அப்பாவினது அன்பை போன்றுதான் இந்த அப்பாவினது அன்பும் இருக்கிறது. ஆகவே நான் நிச்சயமாக இவனுக்கு உதவி செய்யணும். அவன் புறஜாதி தான். இன்னும் சொல்ல போனா நாம் எல்லாரும் கத்தோலிக்கர்கள். நம்முடைய ஆலயங்கள்ல நாம நற்கருணை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நாம திருமுழுக்கு பெற்றிருக்கணும், மொத நன்மை பெற்றிருக்கணும். நாம கத்தோலிக்கர்களாக பிராக்டிஸ் பண்ணுகின்ற கத்தோலிக்கர்களாக இருக்கணும். அப்போ இயேசு ஆண்டவரை நாம ஆலயத்துல பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நாம இத்தனையும் பண்ணி இருக்கணும். ஆனா இதுல ஒரு விந்த பாருங்க. நற்கருணை எழுந்தேற்ற வேளையின் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை அப்படியே தூக்கி ஜனங்களுக்கு காட்டிவிட்டு குருவானவர் சொல்லக்கூடிய ஜெபம் எங்க இருந்து எடுக்கப்பட்ட ஜெபம்? தோ இந்த ரோமானிய படை தலைவன் இருக்கிறானே, அவன் சொன்ன வார்த்தைகளில் இருந்து எடுக்கப்பட்ட ஜெபமாகும். அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். பாத்தீங்களா? நம்முடைய திருப்பலியில நாம பயன்படுத்தக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, அந்த ஜெபம் ஒரு பரிசேயன் சொன்ன ஜெபம் கிடையாது, ஒரு சதுசேயன் சொன்ன ஜெபம் கிடையாது. எந்த ஒரு மத தலைவர்களும்
வரலாற்றில் சொல்லிக்கிட்ட ஜெபமே கிடையாது. மாறாக ஒரு புறவினத்தான் சொல்லிக்கிட்ட வார்த்தைகள் அவை இன்னைக்கு ஜெபமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இயேசு ஆண்டவர் யாரையும் புறம் தள்ளி நடக்கிறவர் கிடையாது. உண்மைதான். அவர் இந்த உலகத்திற்குள் வந்தது பிரிந்து போன ஆடுகளுக்காக, வழி தவறி போன ஆடுகளுக்காக, இஸ்ரவேலர்களில் வழி தவறி பாவத்தில் வீழ்ந்த ஜனங்களுக்காக, யூத மக்களுக்காகத்தான். ஆனாலும் அவரை யாரெல்லாம் நம்பி அவரிடம் வந்தார்களோ அவர்களை ஒருபோதும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் புறம் தள்ளி நடக்கவே இல்லை. அப்போ புறஜாதிகளுக்கே, நம்முடைய மதத்தை சேராதவர்களுக்கே இயேசு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்படின்னா ஏன்னா அந்த நூற்றுவ தலைவன் இயேசு ஆண்டவர் கிட்ட வந்து இந்த வார்த்தைகளை சொன்னதும் இயேசு ஆண்டவர் பதிலுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? நீ வீட்டை போப்பா, தைரியமா போ, நம்பிக்கையோடு வந்தல்ல, அதே நம்பிக்கையோடு வீட்டை போய் பாரு, உன்னுடைய மகன் நலமடைந்து இருப்பான். இயேசு ஆண்டவர் ஒரு புற இனத்தவனுக்கே அப்படி பண்ணுவார். அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் பண்ண மாட்டாரா என்ன? பண்ணுவார், நிறைய பண்ணுவார். நாம் கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாகவே கொடுப்பார், அவர் பண்ணுவார். ஆகவே நாம என்ன பண்ணிக்கணும்? முதல்ல நம்ம 3 காரியங்கள் பண்ணணும். முதல்ல இந்த காரியம், காரியம் நீங்க அவரை நம்பிக்கணும். சூழ்நிலை எப்படி மோசமானதாக இருந்தாலும் டோன்ட் worry. இந்த சூழ்நிலையே உருவாக்கக்கூடியவர் தெய்வம். இன்னும் சொல்ல போனா இந்த சூழ்நிலை உங்களுக்கு மட்டும்தான். இந்த சூழ்நிலை வேணுமாக இருந்தா உங்களை கட்டுப்படுத்தலாம், ஆனா தெய்வத்தை கட்டுப்படுத்தி விட முடியாது. ஏன்னா இந்த சூழ்நிலையே கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளவர் அவர். ஆகவே என்ன நடந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்பிக்கை தளராதீர்கள். காரியம். 2வது காரியம், நீங்க ஜெபிச்சுட்டு ஆண்டவர் நீங்க கேட்ட காரியம் தரும் வரைக்கும் அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. டெய்லி நாம திருப்பலி வேளையில 7 காரியங்கள், அத்தோடு 8வதாக உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லித்தானே ஜெபிக்கிறோம் நற்கருணை வேளையில. அப்படி ஜெபிக்கின்ற வேளையில கடைசியாக நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? எழுந்தேற்ற வேளையில நான் அப்பத்தையும் ரசத்தையும் மேலே தூக்கி அவருக்கு நன்றி சொல்லுவதற்கு முன்னதாக நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க கேட்டிருக்கிறீங்களா? அந்த வார்த்தைகள் எப்படி நான் சொல்லுகின்ற வார்த்தைகள்? நம்பிக்கையில் சொல்லுகின்ற வார்த்தைகள். நான் என்ன சொல்லிப்பேன்? ஆண்டவர் நாம் கேட்ட தேவைகளை கேட்ட மாத்திரத்திலேயே நிறைவேற்றி கொடுத்து விட்டார் அப்படின்னு நம்பிக்கோங்க. நம்பினா என்ன பண்ணுவீங்க? கிடைச்சிட்டுது அப்படின்னு நம்பினா என்ன பண்ணுவீங்க? 2வது காரியம், நன்றி சொல்லிப்பீங்க. நன்றி சொல்லுங்க. நீங்க கேட்ட காரியம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் நன்றி சொல்லுங்க. 3வது காரியம், நீங்க எந்த காரியம் குறித்து நம்பிக்கையில கேட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பிஹேவ் பண்ணுங்க. உங்க பிஹேவியர்ல அதை காமிங்க. இப்போ ஒரே ஒரு சின்ன உதாரணம் இதுக்கு சொல்றேன். நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, நம்பிக்கையில ஜெபிக்கிறீங்க. ஜெபிச்ச மாத்திரத்திலேயே சூழ்நிலை வேணா உங்களுக்கு சாதகமாக இல்லாது இருக்கலாம். ஆனா நீங்க நம்புறீங்க, ஜெபிச்சிட்டீங்க. ஜெபிச்ச அடுத்த கட்டம், நீங்க டெய்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு இந்த குழந்தை கிடைக்கும் பொழுது ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுவேன் அப்படின்னு நீங்க நன்றி சொல்லாதீங்க. இந்த குழந்தைய நீங்க நான் கேட்ட மாத்திரத்திலே கொடுத்துட்டீங்க, என்னுடைய குழந்தை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துங்க. 3வது காரியம், அந்த குழந்தை உங்களுக்கு பிறந்த அந்த தருணத்துல இருந்து நீங்க எப்படி அந்த குழந்தைய வளர்க்க போறீங்க அப்படி என்கின்ற எக்ஸைட்மெண்டோட வாழ்ந்து கொள்ளுங்க. சந்தேகத்தோடு அல்ல, நம்பிக்கையோடு. இது குழந்தை பாக்கியத்திற்கு மாத்திரமான செய்தி கிடையாது. எல்லா விதமான காரியங்கள், அவரவர் நிலையில் என்னென்ன காரியங்களுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்தந்த காரியங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நூற்றுவ தலைவனை போன்று நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், நிச்சயமாக எல்லாம் நிறைவேறும். ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லிடுவாரு.
என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து நிற்கிறீங்க, அந்தந்த காரியங்களை குறித்து ஜபிங்க. ஜபிச்சுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மூன்றாவதாக, நீங்க ஜபிச்ச காரியம் கைகூடி வந்து விட்டது அப்படின்னு சொல்லி நீங்க அதையே கிடைத்ததாக நினைத்து நினைத்து வாழ்ந்து கொள்ளுங்க. அப்படி வாழ்ந்து பாருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க கனவுல, இமேஜினேஷன்ல இந்த காரியம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா, அதுவே உங்களுக்கு நிஜமாகி போக ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. என்ன சொன்னாலும் ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. உன்னை மட்டும் நீங்க சொல்லி சொல்லாதே. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்புக் கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக ஈடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடம் இருந்து உடல் எடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்டென விளங்க செய்தார். ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை உள்ளத்திலே ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள்.
இந்த 3 விசேட தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் பிறக்க வேண்டும் என்றும் ஜெபித்து நிற்போம். நம்முடைய தேவைகளை நாம் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் அமைதியோடும் வாழும்படி அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்குள்ளாக நம்பிக்கையை பலப்படுத்திய உம்முடைய அன்பின் கிருபைக்கு
கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, நாங்கள் இந்த பலி மூலமாக கேட்டுக்கொண்ட எங்களது தேவைகள் அத்தனையும் நீர் நிறைவேற்றி கொடுத்து விட்டீர் என்கின்ற உள்ளத்து மகிழ்வோடு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம். எங்களது நம்பிக்கை வீணாகாது நீர் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும், அத்தோடு தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை தப்புவித்து உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலி செலுத்தினோம், சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, யோசுவா 24:15 மூலமாக இன்று ஆண்டவர் நம் அத்தனை பேரையும் பார்த்து அழைத்து நிற்கின்றார். என் அன்பு பிள்ளையே, யோசுவா 24:15 சொல்லப்பட்டதன்படி நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்கின்ற தாரக மந்திரத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வாயா என்று, ஆம் என்று ஆண்டவருக்கு உறுதிமொழி சொல்வோம். ஆண்டவர் தரவிருக்கின்ற மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இன்று மாத்திரமல்ல, வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம். May God bless you. Have a great day and see you all tomorrow. பேசிடு, என்னோடு பேசிடு, பேசிடு, என்னோடு பேசிடு, பேசிடு, என்னோடு பேசிடு. தென்றலே, என் தென்றலே பேசு, தெய்வமே என் இயேசுவே பேசு. தென்றலே, என் தென்றலே பேசு, தெய்வமே என் இயேசுவே பேசு.